சும்மா வெறும் அஜித்துக்கு இப்போ கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டு அவர் மட்டுமே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு பலன் கிடையாது. அப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு. பட் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஒழுங்கு எதிர்பார்க்கும். அங்கே வந்து சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அஜித்துக்கே பிரச்சனையாக மாறும். இது நல்ல படங்கள் நிறைய படங்கள் ஓடாமல்லாம் போயிருக்கு. ஒன்றுமே இல்லாத படம் ஏன் ஓடுதுன்னு தெரியாமல் ஓடிருக்கு. தங்குவை பொறுத்தளவு கூட ஒரேடியாக அது குப்பை படம்னு சொல்ல முடியாது. இது சிறுத்தை சிவாவுக்கும் அஜித்துக்குமான நட்புங்கிறது சினிமாவை தாண்டிய ஒரு ஆத்மார்த்தமான நட்பு. இவர் வந்து ராத்திரி 2 மணிக்கு வாங்கன்னா கூட இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு அல்லது தூக்கத்தை இழந்துட்டு போய் நிற்கிற ஒருத்தர் வந்து சிறுத்தை சிவா. அந்த உரிமையை அஜித் யாருக்குமே கொடுத்தது. யாரும் வந்து எங்கேயும் கொடி கட்டக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாது, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறத விட்டுட்டு அவர் என்ன செய்யாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவர் ஆகா நம்ம என்ன செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதை இவங்க செய்கிறாங்களே நல்லா இருக்குன்னு கூட கொஞ்ச நாள் விட்டுட்டார். அப்போ அஜித்துக்கான அந்த உயிரை கொடுக்குற ரசிகர்கள்ங்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. சிறுத்தை சிவாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அஜித்தை வந்து ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு. அவரும் வந்து அந்த பையனுக்காக நிறைய நேரத்தை செலவிடுறாரு, நிறைய யோசிக்கிறார் அந்த பையனை பற்றி. அப்போ ஒரு மென்டலாகவே நம்ம வந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அஜித். ஸோ அதன் காரணமாக தான் அந்த நட்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மாறி இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலர் கண்ணாடி மீடியா வித் மீ. நான் உங்கள் விஜே ரஃபிக். இன்னைக்கு நம்மளோட உரையாடல் இணைஞ்சிருக்காரு அந்தனன் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உரையாடலை தலையிலேருந்து தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன் சார். ரீசெண்டாக உங்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நயன்தாரா, அப்புறம் ஜி பிரகாஷ் குமார், இப்போ சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி நாட்கள் துபாய்க்கு தேடி போயிட்டு அந்த ரேஸ் ட்ராக்ல வச்சு அஜித்தை மீட் பண்ணுறது தற்செயல் கிடையாது, அவங்க தான் வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இவங்கெல்லாம் தேடி போய் பிரபலப்படுத்துகிற இடத்துலையா அல்லது வியாபாரம் கொடுக்குற இடத்துலையா சார் அஜித் சார் இருக்கார்? இல்லை ஆக்சுவலாக அவருக்கு வந்து இந்த கார் ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்ணது ரிலையன்ஸ் நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய நடிகர் நடிகைகளை அங்கே கூப்பிடுங்க, அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வந்து விளம்பரம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ நயன்தாரா அங்கே வராங்க அப்படின்னா அவங்கள கேமரா ஃபாலோ பண்ணணும், அவங்கள பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வருவாங்க, அவங்க பிராண்ட் வந்து வெளியில் தெரியும். சும்மா வெறும் அஜித்துக்கு இப்போ கோடி கோடியாக பணத்தை கொடுத்துட்டு அவர் மட்டுமே ட்ராவல் ஆகிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அது அவங்களுக்கு பலன் கிடையாது. அப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டை நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்தி, அந்த அறிவுறுத்தலின் பேர் தான் அங்கே நிறைய பேரை வர வைக்கிறார் அஜித். அது அவருக்கே பிடிக்காத ஒரு விஷயந்தான். ஆக்சுவலாக அவர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அவரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மனிதர் தான் அவர். ஆனால் சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது அவருடைய நட்பையும் அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஏன் நடக்குதுங்கிறது மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. என்னடா அது இவ்வளவு நாள் அவர் கார் ஓட்டிகிட்டு இருந்தார், யாருமே அங்கே போகலை, திடீர்னு வந்து வரிசையாக கிளம்பி போயிட்டே இருக்காங்களே, அந்த ஃப்ளைட்டில் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் வந்து அஜித்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டே இருக்காரு, இது என்ன காரணம்னு குழம்புவாங்கல்ல, இதுதான் காரணம்னு நம்ம சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஏதோ வந்து ஒரு பெரிய அஜித் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, அவருடைய விளம்பரத்தை தேடிக்கிறாரு அப்படின்லாம் கிடையாது. ரீசெண்டாக அந்த ரேசிங் கம்பெனியில் ஒருத்தர் பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு, ரீசெண்டாக இங்கே ரேஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 10-15 பேர் வருவாங்க அதிகபட்சம். இங்கே அஜித் சாருடைய ரேசிங் டீம் வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ கூட்டத்தை நான் பார்க்குறேன், இது கண்டிப்பாக ரேசிங் டீமுக்கு ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஒரு வகையில் பாசிட்டிவாகவும் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அதே ரசிகர்களால் அங்கே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், ரீசெண்டாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்தேன். கொஞ்சம் தயவு செஞ்சு டீசெண்டாக நடந்துக்கோங்க, இது தியேட்டர் கிடையாது, நம்ம மானமே போகுது அப்படின்னு அஜித் சார் வருத்தப்பட்டிருந்தாரு. இது ஒரு பக்கம் வந்து அஜித் சார் எப்போதுமே இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இங்கே தியேட்டர்களில் நடக்கும்போது அஜித் சார் நோட்டீஸ் மட்டும் தான் விட்டுருக்காரு, ரொம்ப பெருசாக கண்டிக்கிறது இல்லைன்னு ஒரு ஆதங்கம் இருக்குது. அங்கே ரேஸ் ட்ராக்ல நடக்கும்போது மட்டும் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க சார். இல்லைங்க, இப்போ அது எங்கே நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இதே சென்னையில் நடக்குது அப்படின்னா கூட அவர் அவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா இங்கே இருக்கிற ரசிகர்கள், இங்கே இருக்கிற சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குது. அவங்க பெரும்பாலும் வந்து இதை வந்து உடனே ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணி யாரெல்லாம் அப்படி கேலரிக்குள்ளே கலாட்டா பண்ணாங்களோ தூக்கி உள்ளே போடுங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பட் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு ஒழுங்கு எதிர்பார்க்கும். அங்கே வந்து சட்டத்திற்கு புறம்பாக நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அஜித்துக்கே பிரச்சனையாக மாறும். இப்போ இங்கே ஏதாவது ஒரு கார் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வைங்களேன், அது வந்த ரசிகர்களை விட்டுருவாங்க, அந்த டேமேஜ் என்னவோ அது அஜித்துக்கு பில்லாக போட்டுருவாங்க. இன்னொன்று வந்து அங்கே சாதாரணமாக நோ பார்க்கிங்கில் காரை நிறுத்தினாலே சர்வசாதாரணமாக 10,000-20,000 ஃபைன் போடுற ஊர் அது. சாதாரணமாக நீங்கள் நோ பார்க்கிங்கில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நிறுத்திருந்தீங்கன்னா இது நடக்கும்.
ஐயோ 10,000 ரூபா பணம் கட்டிட்டோன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு காரை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபைன் போடுவாங்க. அந்த ஃபைனை அஜித் தான் கட்டணும். ஸோ அந்த சிக்கலும் இருக்குது. ஸோ எல்லாமா சேர்ந்து தான் அவர் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினார். அதில் நியாயம் இருக்க தானே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பிரபலங்களை அங்கே வரவழைக்கிறது அல்லது இந்த ஆடில் நடித்தது நிறைய இடங்கள்ல நடிகர் அஜித்குமாருக்கும் ரேசர் அஜித்குமாருக்கும் ஒரு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டான டிஃப்ரென்ஸ் தெரியுதோ அப்படின்னு ஃபீல் ஆகுது எங்களுக்கு. கட்டாயமாக அது வருங்க. இப்போ ஒரு படைப்பாளிக்கும் அதே படைப்பாளி படம் தயாரிக்கும் போது ஏற்படுகிற பிரச்சனை தான் அது. படைப்பாளியாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப சுதந்திரமாக அழகாக அந்த படத்தை எடுப்பார். இப்போ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் வந்து வச்சு எடுத்துருவார். அவரே பணம் போட்டு எடுக்கிறாருன்னு வைங்களேன், இந்த இடத்துக்கு இது தேவையான்னு பார்ப்பார். இப்போ இவ்வளோ பெரிய சோஃபா எதுக்குங்க, ஒரு சாதாரண ஒரு சேரில் உட்காந்து பேசினா ஆகாதான்னு தோணும். அந்த மாதிரி தான் இதுவும். அட்வைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ தான் இதில் இருக்கிற வழிகள்லாம் தெரியும். ஸோ அதன் காரணமாக தான் இன்றைக்கி அவர் ரேஸுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அவர் நிறையா மாறுறாரு. அது ஒரு பக்கம் வெளியிலேருந்து பார்க்கும்போது அஜித்தே மாறிட்டாரே அப்படின்னு தோணும். ஆனால் அவருடைய தேவை இப்போ பாருங்கள், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அஜித்தை சந்திக்கிற காலத்துலேருந்து அவர் சொல்கிறாரு, இந்த ரேஸை வந்து பிரபலப்படுத்துங்க, நீங்கள் என்னை பற்றி எழுதுறதை விட இந்த ரேஸை பற்றி எழுதுங்கள்லாம் சொல்லுவார். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே கனவு தான் இப்பயும் அவருக்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, என்னை பற்றி கூட நீங்கள் எழுதணும்னா ரேஸை பற்றி எழுதுங்கன்றார். அப்போ இன்னும் போய் இந்த ரேஸ் மக்கள் மத்தியில் சேரலையேங்கிற கவலை அவருக்கு இருக்குது. எப்படியாவது இந்த கார் ரேஸை வந்து ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு டென்னிஸ் மாதிரி உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறார். அது அவரால் முடியுமா முடியாதா, அது வந்து நம்ம கனெக்ட் ஆகிற ஒரு கேம்னா இல்லை. ஏன்னா இப்போது ஒரு கிரிக்கெட்னா ஒருத்தர் சிக்ஸர் அடிக்கிறத நம்ம பார்க்குறோம், அங்கே ஆடியன்ஸுடைய கொண்டாட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் வந்து யார் கார் ஓட்டுறாங்கிறதே நமக்கு தெரியாது. ஒரு காரு சுற்றி சுற்றி வரும், அவ்வளோதான். இது வந்து எப்படி போய் மக்களோட கனெக்ட் ஆகும், அது எப்படி பிரபலமாகும்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் உட்காந்து அதை ரசிப்பாங்களே தவிர 10 1000ஆகவோ 1000 10,000ஆகவோ மாறாது. ஆனால் அவருக்கு வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்குது, இது எப்படியாவது கொண்டு போய் பெரிய இடத்துல சேர்த்துடலான்னு. அதற்காக அவர் தன்னை நிறையா மாற்றிக்கிறார். இதை வந்து ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் தவிர்க்க முடியாது தானே. இன்னொரு பக்கம் எனக்கு அஜித் சார் மட்டுமே இல்லை, அவருடைய குடும்பத்தினருமே கொஞ்சம் வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா ஷாலினி மேம் பெருசாக எங்கேயும் நம்ம ரீசெண்ட் டேஸில் பேசி பார்த்ததே இல்லை. ஆனால் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க, நடுவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட 1-2 வார்த்தை பேசிட்டு போயிருந்தாங்க. ஸோ குடும்பமாகவே அவங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கான நேரமோ இது அப்படின்ற மாதிரி இல்லைங்க. அதெல்லாம் திட்டமிட்டுலாம் நடக்கிறது இல்லைங்க. இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயரு, பல இடங்களுக்கு போகிறவங்க தான். அன்னைக்கு இந்த மீடியாக்கள் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க வெளியில் வரும்போது ஒரு மைக்கை நீட்டு ஏதாவது கேட்குறாங்க, பதில் சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அது ஏதோ வாலண்டரியாக அவங்க வெளியில் வந்து மக்களை பார்க்குறாங்கங்கிற மாதிரிலாம் அவ்வளோ சீரியஸாக அதை எடுத்துக்க வேண்டாங்க. ஓகே, ஆதிக் ரவிச்சந்திரன் கூட தான் அடுத்த படம் பண்ண போகிறார் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவருமே பேட்டிகளில் சொல்லியிருந்தார். பட் இப்போது நிறைய விஷயங்கள் யூகங்களாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து சிறுத்தை சிவா அவர் வந்து ஒரு படம் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது ரேசிங் அனுபவங்களை வச்சு அஜித் அவர்களை வச்சு ஒரு பயோபிக் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே ஹாலிவுட்டில் ஹிட் அடித்த F1 படத்தை இங்கே விஷ்ணுவர்தன் பண்ண போகிறாரு அஜித்தை வச்சுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே என்ன சார் போயிட்டுருக்கு? இதில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் படம் பண்ணுறது உறுதி. அது இப்போ அடுத்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க மார்ச்சில். அது யார் தயாரிப்பாளருங்கிறது இன்னும் தெரியல, நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. அதற்கப்புறம் சிறுத்தை சிவாவோட ஒரு படம் அவர் பண்ணுறாரு. அது வந்து அது கன்ஃபார்மா சார்? அவர் என்றைக்கோ அது கன்ஃபார்ம் பண்ணது. அஜித்தை பொறுத்தளவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா அதுலேருந்து அவர் மீற மாட்டார். அதுவும் சிறுத்தை சிவாவுக்கும் அஜித்துக்குமான நட்புங்கிறது சினிமாவை தாண்டிய ஒரு ஆத்மார்த்தமான நட்பு. அது இவர் வந்து ராத்திரி 2 மணிக்கு வாங்கன்னா கூட இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு அல்லது தூக்கத்தை இழந்துட்டு போய் நிற்கிற ஒருத்தர் வந்து சிறுத்தை சிவா. அந்த உரிமையை அஜித் யாருக்குமே கொடுத்ததில்லை. சிவாவுக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷலான இடத்த கொடுத்து வச்சுருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அது கட்டாயமாக நடக்கும். இன்னொன்று, சிவா வந்து இன்றைக்கி வீக்காக இருக்கார். அவரை வந்து மீண்டும் ஒரு வெற்றி பட ஹீரோ இயக்குனராக மாற்ற வேண்டிய கடமை தனக்கு இருக்கிறத அஜித் நம்புகிறாரு, விரும்புகிறாரு. ஸோ அதனால் அது நடந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஎல் விஜய் தான் அந்த படத்தை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ டாக்குமெண்ட்ரி போயிட்டுருக்கு அஜித் தொடர்பான இந்த கார் ரேஸு இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்காரு அவர். அதுக்கப்புறம் அவரையே வச்சு ஒரு படமும் பண்ணுறாங்க. அந்த படம் கூட இந்த கார் ரேஸ் சம்மந்தமானதுன்னு சொல்கிறாங்க. பட்டு விஷ்ணுவர்தன் இடையில வந்தார், பேசினார், நடக்குங்கிறாங்க, நடக்கலைங்கிறாங்க, அது உறுதியே தெரியல. ஓகே சார், இந்த சிறுத்தை சிவாவுடனான அஜித் அவர்களுடைய நெருக்கம் சொன்னீங்கல்ல சார், அந்த 4 படங்கள் பண்ணதுக்குமே இந்த நெருக்கம் தான் காரணம் அப்படின்னு நமக்கே புரியுது. பட் இருந்தாலும் அஜித்குமார் அவர்களுக்கு யார்கிட்டயுமே இல்லாத நெருக்கம் இவர்கிட்ட வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அது நம்ம வெளிப்படையாக சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன லைனில் அதை கடந்து போயிடலாம். சிறுத்தை சிவாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்காப்புல. ஸோ அது வந்து அஜித்தை வந்து ரொம்ப யோசிக்க வச்சுருக்கு. அவரும் வந்து
அந்த பையனுக்காக நிறைய நேரத்தை செலவிடுறாரு, நிறைய யோசிக்கிறார் அந்த பையனை பற்றி. அப்போ ஒரு மென்டலாகவே நம்ம வந்து அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அஜித். ஸோ அதன் காரணமாக தான் அந்த நட்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மாறி இருக்கு. ஸோ அவர் அஜித் சார் கூட பண்ண படங்களாக இருக்கட்டும், ரஜினி சார் கூட பண்ண படமாக இருக்கட்டும், சூர்யா சார் கூட பண்ண படமாக இருக்கட்டும், விமர்சன ரீதியாக ரசிகர்களை என்னதான் அது ஒரு மாதிரி பண்ணியிருந்தாலும் கூட அந்தந்த நடிகர்களுடனான நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா இப்போவுமே நல்ல பழக்கத்தில் தான் இருக்காரு. இருந்தாலும் ஏன் சார் இன்னமும் அவரால் ஒரு வெற்றி படத்தை ப்ராப்பராக கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து சினிமாவில் அது அவங்க கையில் இல்லை. நீங்கள் என்ன தான் ஒரு கதையை உட்காந்து இழைச்சி இது ஷூராக ஹிட் படம்னு நினச்சி நீங்கள் கொண்டு வந்தாலும் திடீர்னு அது ஃப்ளூக்கில் அடிக்கும், அல்லது வந்து ஒரேடியாக தோல்வியும் தழுவும். இது நல்ல படங்கள் நிறைய படங்கள் ஓடாமல்லாம் போயிருக்கு, ஒன்றுமே இல்லாத படம் ஏன் ஓடுதுன்னு தெரியாமல் ஓடி இருக்கு. ஸோ அதனால் சிறுத்தை சிவா அவருடைய உழைப்பை தொடர்ந்து இங்கே போட்டுக்கிட்டே இருக்கார். எப்போவாது அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கங்குவாவை பொறுத்தளவு கூட ஒரேடியாக அது குப்பை படம்னு சொல்ல முடியாது. ஆமாம் சார். அதில் என்னென்னா அந்த மிக்சிங்கில் ஃபைனலாக சவுண்ட் மிக்சிங்கில் எல்லா சவுண்டையுமே ஒரே டெசிபிளில் வச்சுட்டாங்க. அது தியேட்டரில் போய் உட்கார்ந்தோடனே கத்த ஆரம்பித்தது, படம் முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான் அவன். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அந்த இது இருந்ததுன்னு வச்சுங்க, சவுண்ட் ட்ராக் வந்து ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த படம் அவ்வளோ மோசமான படம்னு யாருமே ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து சிறுத்தை சிவா கையில் அது இல்லைல்ல, அது யார் கையில் இருக்குது? சவுண்ட் இன்ஜினியர் கையில் இருக்குது. அவர் ஒரு தவறு செய்ய போக அது வந்து சிறுத்தை சிவா தலையில் விழுந்துருச்சு. ஸோ அதனால் சூழ்நிலைகள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்ரும். அப்படி தான் அவருக்கு தொடர்ந்து வெற்றி வாய்ப்பு தள்ளி போகுதே தவிர விசுவாசம்லாம் மிகப்பெரிய ஹிட்டு தானேங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, இப்போ அஜித் சார் அடுத்து யார் கூட படம் பண்ணுறாருங்க அப்படின்ற அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் சிறுத்தை சிவா அப்படின்னு அந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பதறாங்க. ஐயோ மறுபடியும் இந்த கூட்டணியா அப்படின்னு. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லும்போது கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய பேர் இதை பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கிறது கண்டிப்பாக அஜித் சாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. போயிருக்கோம் நியூஸு. இதெல்லாம் தாண்டியும் அவர் கூட படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த கூட்டணியிலேருந்து அடுத்து வரக்கூடிய திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிறுத்தை சிவாவை பொறுத்தளவுக்கு அவர் எல்லாமே கமர்ஷியலாக தான் இருக்கும். ஒரே மாதிரி ஒரு ஜானரில் போக மாட்டார். ஃபேமிலி ட்ராமா, அதில் காமெடி, ஃபைட்டு அப்படின்னு எல்லாமே கலந்த படமாக தான் அவர் இப்போ இது வரைக்கும் எடுத்திருக்கிறாரு. அப்படி தான் எடுப்பார் அவர். ஓகே சார். ஒரு 45லேருந்து 50 வயசு வரைக்கும் ரஜினி சாருக்கு ஆன டைமில் நிறைய ரசிகர்கள் அவ்வளோதான் அவருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு ரசிகர் மன்றங்களை க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போனாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அஜித் குமார் சாருமே கிட்டத்தட்ட அந்த ஜோனுக்கு வந்துட்டார். இப்போ ரேசிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தடுத்து கொஞ்சம் சிறுத்தை சிவா கூட படம் பண்ணுறது, நான் என்னோட வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்களுடைய வேலை பாருங்கள் அப்படின்றத அவரோட கான்செப்ட். அவருக்கு இன்னமும் ரசிகர் மன்றங்கள் இல்லைனாலும் ரசிகர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு பேலன்ஸ் ஆகி எவ்வளோ தூரத்துக்கு வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் ரஜினியை பற்றி சொன்னதில் ஒரு திருத்தம் இருக்குது. யாருமே அவருடைய மன்றத்தெல்லாம் கலைக்கவே இல்லை. அவருக்கு வயசாகிடுச்சுங்கிறது எல்லாமே கேள்விப்பட்டதான் சார். இல்லை யாரும் கலைக்கல. அவர் நடுவில் வந்து சினிமாவை விட்டு ஆன்மீகத்துக்கு முழு நேர ஆன்மீகத்துக்கு போயிடலான்னு முயற்சி பண்ணும் பொழுது ரசிகர்கள் வந்து அவர்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டாங்க. அவர் மீண்டும் வந்து சினிமாவில் இருக்கணும்னு பல ஊர்களில் மண் சோறெல்லாம் சாப்பிட்டாங்க. இந்த பாபா பட கிளைமேக்ஸ் மாதிரி. ஆமாம், அப்படிலாம் நடந்துச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் ரஜினியை அவருடைய ரசிகர்கள் யாருமே விட்டு கொடுத்ததே கிடையாது, மன்றத்தை கலைச்சதும் கிடையாது. ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம். இப்போ அவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணும்போது பிஜேபியை பிடிக்காத ரஜினி ரசிகர்கள் வந்து என்ன தலைவரை இப்படி பண்ணுறீங்கன்னு வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே தவிர மன்றத்தை கலைக்கிற அளவுக்கு அவங்க போனதில்லை. இந்த விஷயத்துக்கு வருவோம், அஜித் விஷயத்துக்கு. அஜித் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கணும்னு நினைப்பார். அவர் எப்போவுமே ஆரம்பத்துலேருந்து அவங்கள அவர் எப்படியாவது மாற்றி இந்த மாதிரி அட்ராசிட்டிலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் அது நடக்கவே இல்லை. அப்புறம் வந்து அவங்களே தன்னிச்சையாக பல அரசியல் கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு மாவட்ட தலைவர் இருக்காருன்னு வச்சுங்க, அஜித் ரசிகர் மன்ற தலைவர். அந்த மாவட்டத்தில் அவரே ஒரு முடிவு எடுப்பார். அஜித் வந்து அரசியலில் ஈடுபடாதீங்க, இது அரசியலுக்கும் நமக்கும் தொடர்பு கிடையாதுன்னு சொன்னால் கூட அங்கே லோக்கலில் நிற்கிற ஒரு கேண்டிடேட்டோட அவர் ஒரு டையப் பொண்ணு போட்டு அஜித் படத்தை எடுத்துகிட்டு தெரு தெருவாக ஓட்டு கேட்ட சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. இது எல்லாமா பார்த்து தான் அவர் மன்றத்தை கலைச்சார். அதனால் இவர் மன்றத்தை கலைத்த பிறகு இன்னும் அவருக்கு வந்து செல்வாக்கு கொடுச்சு. நீங்கள் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னா வர்றான். மன்றத்தை கலைச்சிட்டேன், யாரும் வந்து எங்கேயும் கொடி கட்டக்கூடாது, கட் அவுட் வைக்கக்கூடாது, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்க்குறத விட்டுட்டு அவர் என்ன செய்யாதுன்னு சொன்னாரோ செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவர் ஆகா நம்ம என்ன செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதை இவங்க செய்கிறாங்களே நல்லா இருக்கேன்னு கூட கொஞ்ச நாள் விட்டுட்டாரு. ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மாதிரி. ஆமாம். அப்போ அஜித்துக்கான அந்த உயிரை கொடுக்குற ரசிகர்கள்ங்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. மன்றம் வேணால் கலைக்கப்பட்டிருக்கலாமே தவிர அவங்க அப்படியே தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு.